இரவு உணவிற்கு யாரை நீங்கள் அழைக்க போகிறீர்கள்? தேர்தலில் யாரை அவர்கள் ஆதரிக்க போகிறார்கள்? வேலைக்கு யாரை நீ பரிந்துரைக்க போகிறாய்? விருது வழங்கும் விழாவில் யாரை நாம் கௌரவிக்க போகிறோம்? இரவு உணவிற்கு யாரை நீங்கள் அழைக்க போகிறீர்கள்? இந்த இடத்துல நம்ம யாரை அப்படிங்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹூம் இல்லையா? ஃபார் டின்னர், ஃபார் டின்னர். எது? ஃபார் டின்னர். நீங்கள் அப்படிங்கிறதுக்கு அழைப்பதற்கு அப்படின்னு சொல்லணும். அழைப்பதற்கு அப்படின்னு சொன்னோம்னா டு இன்வைட், டு இன்வைட். நீங்கள் போகிறீர்கள், ஆர் கோயிங். அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும் சொல்லுங்க. முதல்ல whom, ஓகே, அது verb ஆர் கோயிங், ஓகே, whom ஆர், அடுத்து you கோயிங்னு வரணும். whom are you going, to invite வரணும். அடுத்து to invite for dinner, for டின்னர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க நைட்டு சாப்பாட்டுக்கு டின்னருக்கு யாரை கூப்பிட போறீங்க, யாரை இன்வைட் பண்ண போறீங்க அப்படின்னு எப்படி கேட்பீங்க இங்கிலீஷ்ல? whom are you going to invite for dinner, whom are you going to invite for dinner. ஓகே, நெக்ஸ்ட் வந்து தேர்தலில் யாரை அவர்கள் ஆதரிக்க போகிறார்கள்? in the election, in the election அப்படின்னு சொல்வீங்க. in the election யாரை அப்படிங்கிறதுக்கு whom, அவர்கள் அப்படிங்கிறதுக்கு they, ஓகே, தே. ஆதரிப்பதற்கு அப்படின்னு போட்டுக்காங்க. ஆதரிப்பதற்கு அப்படின்னா டு சப்போர்ட், டு சப்போர்ட். போகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு தே வந்ததுனால ஆர் கோயிங். எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் ஹூம் கொண்டு வாங்க. ஹூம், ஓகே, ஆர், நெக்ஸ்ட் தே, ஹூம் ஆர் தே கோயிங் டு சப்போர்ட், ஓகே, in the election. whom are they going to support in the election? இங்க வந்து வேலைக்காக அப்படின்னு போட்டோம், வேலைக்காகன்னு மாத்தணும். for the job, for the job. யாரை அப்படிங்கிறதுக்கு whom, நீ அப்படிங்கிறதுக்கு you. இந்த இடத்துல பரிந்துரைக்கு இங்கிலீஷ்ல என்ன? பரிந்துரைப்பதற்கு அப்படின்னு மாத்திக்கோங்க. பரிந்துரைப்பதற்கு to recommend, ஓகே. போகிறாய் அப்படிங்கிறதுக்கு you வந்ததுனால are going. whom are you going to recommend for the job? கௌரவிக்க, அதாவது விருது வழங்கும் விழா அப்படிங்கிறதுக்கு அவார்ட் செரிமனி, அவார்ட் செரிமனி அப்படின்னு சொல்லணும் போது அட்டு. யாரை அப்படிங்கிறதுக்கு whom, ஓகே, whom, ஓகே. நாம் அப்படிங்கிறதுக்கு we. கௌரவிப்பதற்கு அப்படின்னு மாத்துங்க to honor, to honor. போகிறோம் அப்படிங்கிறதுக்கு we வந்ததுனால are going, are going. அப்ப சென்டென்ஸ் எப்படி வந்திருக்கு? Okay, whom are we going to honor at the award ceremony?